Hi friends, welcome to my channel. நாம் இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா நம்ம லைஃப்ல டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்ஸை வந்து இங்கிலீஷ்ல மேக் பண்ணி பேசுறது எப்படின்னு தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே फ्रेंड्स, நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் செய்து ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, இந்த வீடியோக்குள்ள போகலாமா? ஓகே. இல்ல ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, காலையில் வா. நம்ம வந்து சொல்றோம் காலையில வா அப்படின்னு. அப்போ சப்ஜெக்ட் நம்ம மென்ஷன் பண்ணல. அப்போ சப்ஜெக்ட் இல்லைன்னா வெர்ப தான் நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துவோம். சரியா? அப்போ காலையில் வா அப்படின்னு சொல்ற, காலையில வா, வரக்கூடிய செயல் நடக்க. அப்ப வாரதா என்னது? வெர்பு தானே. அப்போ வா அப்படின்னா வாரதுக்கு கம். எப்போ? காலையில். அப்போ காலையில் சொல்லும் போது இந்த மார்னிங். காலையில் சொன்னா இந்த மார்னிங். அப்போ காலையில் வா அப்படின்னா கம் இந்த மார்னிங், கம் இந்த மார்னிங். இதே இது ஆஃப்டர்நூன் வா, மதியம் வா அப்படின்னு சொல்றோம். மதியம் வான்னு சொல்றதுக்கு கம் இந்த ஆஃப்டர்நூன். ஓகே, கம் இந்த ஆஃப்டர்நூன். ஓகே, கம் இந்த போடணும். சரியா? ஆஃப்டர்நூனுக்கும் இந்த ஆஃப்டர்நூன். அடுத்து ஈவினிங் வா, சாயங்காலம் வா அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு எப்படி சொல்லலாம்? கம் இந்த ஈவினிங். ஓகே, கம் இந்த ஈவினிங். இந்த மாதிரி சொல்லலாம். சரியா? அடுத்து நாளை காலையில வா. இது எப்படி சொல்லலாம்? நாளை காலையில வா. நம்ம எப்படி சொல்லுவோம்? நாளை காலையில வா அப்படின்னு. இது எப்படி சொல்லலாம்? பாருங்க, வா அப்படின்னா கம். வெர்பதான் ஃபர்ஸ்ட் எழுதுவோம் தானே, வாரதுக்கு கம். அடுத்து நாளை காலையில். நாளை காலையில் சொல்லும் போது இது டுமாரோ மார்னிங். டுமாரோ மார்னிங். ஓகே, அப்ப நாளை காலையில் வா அப்படின்னா கம் டுமாரோ மார்னிங். இப்படி நாளை காலை அப்படின்னு சொல்லும் போது டுமாரோ மார்னிங். அடுத்து நேற்று காலையில அப்படின்னு சொல்லும் போது எஸ்டர்டே மார்னிங். இந்த மாதிரி நம்ம சொல்லும் போது அந்த மார்னிங்க்கு முன்னாடி டுமாரோ, எஸ்டர்டே இந்த மாதிரி வரும்போது நம்ம வந்து இன் யூஸ் பண்ணக்கூடாது. அந்த மார்னிங்க்கு முன்னாடி இன் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, நம்ம ஆல்ரெடி இங்க வந்து என்ன பார்த்தோம்? இந்த மார்னிங் பார்த்தோமா? அதே இது இங்க வந்து டுமாரோ இந்த மார்னிங் அப்படி போடக்கூடாது, அது தப்பு. சரியா? அப்போ கம் டுமாரோ மார்னிங் இந்த மாதிரி தான் சொல்லணும். மார்னிங்க்கு முன்னாடி டுமாரோ, எஸ்டர்டே இந்த மாதிரி வந்துச்சுன்னா அப்போ இடையில வந்து இந்த மார்னிங், டுமாரோ இந்த மார்னிங், எஸ்டர்டே இந்த மார்னிங் இந்த மாதிரி எல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. சரியா? அப்போ நாளை காலையில வானா கம் டுமாரோ மார்னிங். ஓகே. அடுத்து கதவை பூட்டு. நம்ம சொல்லுவோம்ல, கதவை பூட்டு அப்படின்னு. லாக் பண்ணு, சாய் வச்சு லாக் பண்றது. ஓகே, அப்போ கதவை பூட்டுன்னா பூட்டுறதுக்கு லாக். ஓகே, இது வந்து சாய் வச்சு பூட்டுறது. அப்போ லாக் த கதவு, டோர். அப்போ லாக் த டோர். லாக் த டோர் அப்படின்னா கதவை பூட்டு. கதவை தர, அதுக்கு என்ன? திறக்கிறதுக்கு ஓபன். ஓபன் த டோர். ஓபன் த டோர். கதவை தர, ஓபன் த டோர். அடுத்து கதவை மூடு. நம்ம சொல்லுவோம்ல, கதவை மூடு, சாத்து அப்படின்னு. அதான் அதுக்கு என்ன? மூடுறதுக்கு க்ளோஸ். க்ளோஸ் த டோர். க்ளோஸ் த டோர். ஓகே. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, கதவை தட்டு. நம்ம சொல்லுவோம்ல, கதவை வந்து தட்டு அப்படின்னு. இது எப்படி சொல்றது? தட்டுறதுக்கு, கதவை தட்டுறதுக்கு, தட்டுறதுக்கு நாக். நாக். ஓகே, கதவை தட்டுறதுக்கு நாக். கதவை அப்படின்னு சொல்லும் போது ஆன் த டோர். ஓகே, இங்க ஆன் எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா, இப்போ கதவு பிளாட்டா இருக்கும் தானே, இப்படி சர்ஃபேஸ் பரந்த பரப்பு, அதுக்கு மேல ஒண்ணு டச் ஆகி இருக்கு அப்படின்னு சொல்லும் போது மென்ஷன் பண்றதுக்கு முன்னாடி ஆன் யூஸ் பண்ணுவோம். இப்போ டோர் வந்து என்னது? பிளாட்டா இருக்கும், பரந்த பரப்பு, அதுக்கு மேலதானே நம்ம கை வச்சு தட்டுவோம். தட்டுறது என்னது? டச் ஆகி தானே இருக்கும், அதனாலதான் டோருக்கு முன்னாடி ஆன் யூஸ் பண்றோம். சரியா? அப்போ கதவை தட்டு அப்படின்னா knock on the door. knock on the door. அடுத்து நீங்க பின்பக்க
வந்து பூட்டினீங்களா நம்ம கேட்போம்ல, நீங்க வந்து பேக் டோரை வந்து பூட்டினியா அப்படின்னு கேட்போம் தானே. அப்ப இது எப்படி கேக்குறது பாருங்க, நீங்க பின்பக்க கதவை பேக் டோரை வந்து பூட்டினீர்களா, லாக் பண்ணீங்களா அப்படின்னு கேக்குறது. அப்ப என்ன, பாஸ்ட் முடிஞ்சு போன விஷயத்த பற்றி நம்ம கொஸ்டின் கேட்கிறோம். அப்ப முடிஞ்சு போன விஷயத்த பற்றி கொஸ்டின் கேட்கும் போது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படி நம்ம டிட் யூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் டிட் தான் வரும். அதுக்கு அடுத்து என்ன, நீங்க சப்ஜெக்ட் யூ, சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து வெர்ப். வெர்ப் என்ன, பூட்டினீர்களா, பூட்டுறது. பூட்டுறதுக்கு இங்கிலீஷ்ல லாக். அடுத்து பின்பக்க கதவை. அப்ப எப்படி வரும், the back door. The back door. Okay. பின்பக்க கதவுக்கு back door. அப்போ நீங்க பின்பக்க கதவு வந்து பூட்டினீங்களா அப்படின்னா இது எப்படி கேட்கலாம், did you lock the back door? Did you lock the back door? Okay. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, அவனை கேளு. நம்ம சொல்லுவோம்ல அவனை கேளு அப்படின்னு. இது எப்படி சொல்லலாம், அவனை கேளு, இல்ல மரியாதையா அவரை கேளு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு எப்படி சொல்றது பாருங்க, கேளு. இப்ப சப்ஜெக்ட் வரலைன்னா வெர்ப நம்ம ஃபர்ஸ்ட் எழுதுவோம். அப்ப அவனை கேளு, கேட்கக்கூடிய செயல், கேட்கறதுக்கு ஆஸ்க். அவனை அப்படின்னா ஹிம், ஆப்ஜெக்ட். ஒரு ஆனை நம்ம மென்ஷன் பண்ணும் போது அது ஆப்ஜெக்ட் எழுதும்போது ஹிம். ஓகே, அப்போ ஆஸ்க் ஹிம் அப்படின்னா அவனை கேளு. இது அவளை கேளு அப்படின்னு சொல்லும் போது ஆஸ்க் ஹர் வரும். இங்க வந்து ஹிம் இருக்க இடத்துல ஹர், ஆஸ்க் ஹர். இது ஒரு நேம் மென்ஷன் பண்ணி பாலாவை கேளு அப்படின்னா ஆஸ்க் பாலா. அடுத்து பாட்டில நிரப்பு. நம்ம சொல்லுவோம்ல பாட்டில வந்து ஃபில் பண்ணு, நிரப்பு அப்படி. இது எப்படி சொல்றது, பாட்டில நிறு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நிரப்பு, அதுக்கு ஃபில். Fill the bottle. Okay. Fill the bottle. Bottle நிரப்பு, fill the bottle. அடுத்து கார கழுவு. நம்ம சொல்லுவோம்ல கார கழுவு அப்படின்னு. இது எப்படி சொல்றது, கழுவு, கழுவுறதுக்கு wash. Wash the car. Wash the car. கார கழுவு, wash the car. அடுத்து அவ இங்க வந்து என்கிட்ட சொன்னா. நம்ம சொல்லல அவ இங்க வந்து சொன்னா அப்படின்னு. இது எப்படி சொல்லலாம், அவ இங்க வந்து சொன்னான்னு சொல்றதுக்கு இங்க வந்து இது வரைக்கும் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எழுதணும். அடுத்து என்கிட்ட சொன்னா அடுத்து. சரி, அப்ப அவ இங்க வந்து சொன்னா, ஃபர்ஸ்ட் நடந்த விஷயம் இது. சரி, அப்ப அவ இங்க வந்து சொன்னா அப்படின்னா இந்த இதுல வந்து சொன்னா ரெண்டு வெர்ப் இருக்கு. ஓகே, ரெண்டுமே என்னது, பாஸ்ட் முடிஞ்சு போற விஷயத்த பற்றி தான் நம்ம பேசுறோம். அவ இங்க வந்து சொன்னா அப்படின்னு. அப்போ அவ இங்க வந்து இத நம்ம ஃபர்ஸ்ட் எழுதலாம். அவள், she, பாஸ்ட் முடிஞ்சு போற விஷயத்த பத்தி பேசுறோம். she ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட், அடுத்து verb. verb எது, இங்க வந்து வரக்கூடிய செயல். வாரதுக்கு இங்கிலீஷ்ல come, அதோட பாஸ்ட் came. அடுத்து இங்கனா here. அடுத்து இன்னொரு செயல் நடந்துருக்கு. என்னது, என்கிட்ட சொன்னாள், and போட்டுட்டு அடுத்து சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல என்னது, tell, அதோட பாஸ்ட் told. told என்கிட்ட, me, told me. ஓகே, மற்றபடி அவ இங்க வந்து சொன்னா அப்படின்னு சொல்றதுக்கும் நம்ம வந்து she came here and told me. toldக்கு அடுத்து me போட்டுலாம். ஓகே, என்கிட்டன்னு சொல்லாம இருந்தாலும் அவ இங்க வந்து சொன்னா அப்படின்னு சொல்றதுக்கு she came here and told me அந்த மாதிரி சொல்லலாம். சரியா, அப்ப அவ இங்க வந்து என்கிட்ட சொன்னா அப்படின்னு நம்ம வந்து குறிச்சு சொல்றோம். அப்ப she came here and told me. அவ இங்க வந்து அவன்கிட்ட சொன்னா, இந்த மாதிரி சொல்லும்போது அவ இங்க வந்து அவன்கிட்ட சொன்னா. இது எப்படி சொல்றது, she came here and told him. ஓகே, அவன்கிட்ட சொன்னா, அவன்கிட்ட அப்படின்னா இங்க வந்து என்ன வரணும், him, ஒரு ஆன நம்ம மென்ஷன் பண்றது. அவன்கிட்ட சொன்னா அப்படின்னா told him. ஓகே, அடுத்து நான் அங்க போய் கேட்டேன். நம்ம சொல்லுவோம்ல நான் அங்க போய் கேட்டேன், இந்த விஷயத்தை பற்றி நான் அங்க போய் கேட்டேன். இது எப்படி சொல்றது, நான் அங்க போய் ஒரு செட்டு கேட்டேன். அடுத்து இது, அப்போ நான் அங்க போய் இதை நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துலாம். சரியா, நான் அங்க போய் அப்படின்னா என்னது, பாஸ்ட் முடிச்சு போற விஷயத்தை பற்றி தான் கேட்கிறோம். அப்ப என்ன, ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் வரும், அடுத்து verb. அங்க போய், போறதுக்கு இங்கிலீஷ்ல go,
அதோட பாஸ்ட் went. அடுத்து அங்க, அங்கேனா there. அடுத்து கேட்டேன் இன்னொரு verb. and கேக்குறதுக்கு ask, past asked. கூட ed சேர்த்தா போதும். and போட்டு asked. இப்படி நான் அங்க போய் கேட்டேன் அப்படின்னா I went there and asked. I went there and asked. அடுத்து துவைச்ச துணியை வந்து மடிச்சு வை. நம்ம சொல்லுவோம்ல துவைச்ச துணி எல்லாத்தையும் மடிச்சு வை அப்படின்னு. இது எப்படி சொல்லலாம் பாருங்க, துவைச்ச துணிகளை மடித்து வை. மடிக்கிறதுக்கு என்னது, மடிச்சு வைக்கிறதுக்கு fold. மடிச்சு வைக்கிறதுக்கு fold. அடுத்து துவைத்த துணிகளை அப்படின்னா துவைக்கிறதுக்கு wash. ஆனா துவைத்த துணி துவைச்சாச்சு, ஆல்ரெடி துவைச்சு வச்சாச்சு. அப்போ washed கூட ed வரும். சரியா, washed clothes. அப்ப துவைச்ச துணிகளை மடித்து வை அப்படின்னா fold the washed clothes. Fold the washed clothes. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, அவன் வந்தா என்ன பண்ணுவது. நம்ம கேட்போம்ல, அவன் வந்தா என்ன செய்யறது, என்ன பண்றது, இந்த மாதிரி கேட்போம்ல. அதுதான் அவன் வந்தா என்ன பண்றது. அப்போ இந்த கொஸ்டின் கேட்கும் போது பாருங்க, என்ன WH கொஸ்டின் இருந்தால அதை ஃபர்ஸ்ட் எழுதிடும். சரி, அப்போ அவன் வந்தால் இது அப்படியே இருக்கட்டும். என்ன பண்றது, ஓகே, ரெண்டு செட் இருக்கு. அப்போ என்ன பண்ணுவது இத வந்து சேர்த்து எடுக்கணும். என்ன பண்றது அப்படின்னா வாட், என்னன்னா வாட், வாட் டு டூ இந்த மாதிரி எடுக்கணும். ஓகே, இத இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம்ல எழுதுவோம். வாட் டு டூ, என்ன பண்ணுவது. ஓகே, அப்போ வாட் டு டூ. அடுத்த நிகழ்வு என்ன, அவன் வந்தால். ஃபியூச்சரை மெயின் பண்ணி பேசுறோம், ஆனா இத வந்து பிரசன்ட் ஃபார்ம்ல சொல்லுவோம். ஏன்னா இங்க பாருங்க, அவன் வந்தால் ஆல், அதுக்கு இஃப் போடும். இஃப் கூட வர சென்டென்ஸ் வந்து ஃபியூச்சரை மெயின் பண்ணாலும் அது வந்து என்னது, நம்ம வந்து பிரசன்ட் ஃபார்ம்ல சொல்லுவோம். சரி, அப்போ அவன் வந்தால் பிரசன்ட் ஃபார்ம்ல எப்படி, சப்ஜெக்ட் அவன், அவன்னா he. அடுத்து வந்தால் வாரதுக்கு இங்கிலீஷ்ல கம், கூட என்ன சேர்க்கணும், எஸ் சேர்க்கணும். சப்ஜெக்ட் சிம்பிள் பிரசன்ஸ் படி சப்ஜெக்ட் he she it சிங்குலர் நவுன் வந்துச்சுன்னா வரக்கூடிய verb கூட என்ன சேர்க்கணும், எஸ் இஎஸ் ஐஎஸ் ஆட் பண்ணணும். அது அந்த வெர்போட ஸ்பெல்லிங்க பொறுத்து. லாஸ்ட் ஈல முடிஞ்சிருக்கு, சோ எஸ் மட்டும் ஆட் பண்ணா போதும். சரியா, ஓகே. அப்ப அவன் வந்தா என்ன பண்றது அப்படின்னா இது எப்படி கேட்கலாம், what to do if he comes, what to do if he comes. ஓகே, அடுத்து அவன் வரலைன்னா என்ன பண்றது, நெகட்டிவ்ல சொல்றோம். அவன் வரலைன்னா என்ன பண்றது, இது எப்படி கேட்கலாம் பாருங்க, என்ன பண்றது, என்ன பண்ணுவது. அதுக்கு எப்படி, வாட் டு டூ, வாட் டு டூ என்ன பண்ணுவது. அவன் வரலைனால் நெகட்டிவ் தானே, அப்போ என்ன இஃப் போட்டு சிம்பிள் பிரசன்ஸ்ல நெகட்டிவ்ல சொல்லணும். இஃப் வரலைனால் ஆல், அதுக்கு இஃப். அடுத்து என்ன வரணும், அவன் சப்ஜெக்ட் he. அதுக்கு அடுத்து என்னது, சிம்பிள் பிரசன்ஸ் படி நம்ம நெகட்டிவ்ல சொல்லும் போது இங்க doesn't யூஸ் பண்ணுவோமா, don't யூஸ் பண்ணுவோமா. சப்ஜெக்ட் he வந்திருக்கு, சப்ஜெக்ட் he she it சிங்குலர் நவுன் வந்துச்சுன்னா இங்க என்ன யூஸ் பண்ணுவோம், doesn't தானே, doesn't. ஓகே, doesn't போட்டுட்டு அடுத்த verb அப்படியே எழுதணும். verb என்ன, வரலைன்னா வரக்கூடிய சேர், வாரதுக்கு இங்கிலீஷ்ல come. இங்க வந்து எஸ் இஎஸ் எதுவுமே சேர்க்க கூடாது, வெர்ப மட்டும் அப்படியே எழுதணும். ஏன்னா இங்க doesn't வந்திருக்கு. இந்த doesn't வந்தாலே வரக்கூடிய வெர்பு கூட எதுவுமே சேர்க்க கூடாது. சரியா, அப்ப அவன் வரலைன்னா என்ன பண்ணுவது அப்படின்னா what to do if he doesn't come, what to do if he doesn't come. அடுத்து அவ கேட்டா என்ன பண்றது, நம்ம சொல்லுவோம்ல அவ கேட்டா என்ன பண்றது அப்படின்னு. இது எப்படி சொல்லலாம், அவ கேட்டால் இது ஒரு செட்டு, என்ன பண்ணுவது. அப்ப என்ன பண்ணுவது, what to do, what to do என்ன பண்ணுவது. அவள் கேட்டாள் all if. அடுத்து சப்ஜெக்ட் அவள் she. அடுத்து கேக்குறதுக்கு இங்கிலீஷ்ல ask. கூட என்ன சேர்க்கணும், எஸ் சேர்த்தா போதும். சரி, அப்ப அவ கேட்டா என்ன பண்றது அப்படின்னா
what to do if she asks, what to do if she asks. Okay, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, நான் அவரிடம் கேட்க மறந்துட்டேன். நம்ம சொல்லுவோம்ல, நான் அவர்கிட்ட கேட்க மறந்துட்டேன் அப்படின்னு. இது எப்படி சொல்லலாம் பாருங்க, மறந்துட்டேன் பாஸ்ட் முடிஞ்சு போன விஷயத்தை பத்தி நம்ம சொல்றோம்ல, மறக்கிறது. அப்ப என்ன சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படி எப்படி, ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் நான் ஐ, அடுத்து என்ன வெர்ப் அவரிடம் கேட்க மறந்துட்டேன். ரெண்டு வெர்ப் இருக்கு, அந்த லாஸ்ட் ஒன்னா நம்ம ஃபர்ஸ்ட் எழுதலாம். மறந்துட்டேன் மறக்கிறதுக்கு forget, அதோட பாஸ்ட் forgot. I forgot அப்படின்னா நான் மறந்துட்டேன். அடுத்து இன்னொரு வெர்ப் வந்திருக்குல்ல, அது வந்து இன்ஃபினிட்டி ஃபார்ம்ல எழுதுவோம். சரியா, அப்ப டு போட்டு இன்ஃபினிட்டினா டு போட்டுட்டு கேட்கறதுக்கு இங்கிலீஷ்ல ask, டு ask கேட்க, அவரிடம் him, சரியா, அவரிடம் him. அப்போ நான் அவர்கிட்ட கேட்க மறந்துட்டேன் அப்படின்னா I forgot to ask him, I forgot to ask him. ஓகே, அடுத்து உனக்கு தெரிஞ்சா சொல்லு. நம்ம சொல்லுவோம்ல, உனக்கு தெரிஞ்சா சொல்லு. இது எப்படி சொல்லலாம், உனக்கு தெரிந்தால், இது ஒரு செட்டு சொல்லு. அடுத்தது அப்போ உனக்கு தெரிஞ்சா என்கிட்ட சொல்லுன்னு சொல்றது. But tell me, சொல்லு அப்படின்னா tell me. உனக்கு தெரிந்தால் ஆல், அதுக்கு if போட்டுட்டு, அப்போ உனக்கு, உனக்குனா you சப்ஜெக்ட், தெரியறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது no, அது அப்படியே எழுதலாம். ஓகே, சப்ஜெக்ட் you வந்திருக்கனாலதான் இங்க வந்து சிம்பிள் பிரசன்ஸ் படி எழுதும் போது கூட எஸ்ஓ இஎஸ்ஓ ஐஎஸ் எதுவுமே சேர்க்கல. சரியா, சப்ஜெக்ட் யூ வி தே, அடுத்து ப்ளூரல் நவுன் வரும்போது வரக்கூடிய வெர்பு கூட எதுவுமே சேர்க்க கூடாது. சரி, அப்ப உனக்கு தெரிஞ்சா சொல்லு அப்படின்னா tell me if you know, tell me if you know. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, நான் இந்த அறையில தூங்குவேன். நம்ம சொல்லுவோம்ல, நான் இந்த ரூம்ல தூங்குவேன். இப்போ ரெகுலராவே வழக்கமா நீங்க இந்த ரூம்ல தான் தூங்குவீங்க அப்படின்னா அங்க வந்து சிம்பிள் பிரசன்ஸ் படி நம்ம பேசுவோம். இங்க பாருங்க, தூங்குவேன் அப்படின்னு ஃபியூச்சரை மீன் பண்ணிருக்கு. சோ நீங்க வந்து ஃபியூச்சர்ல சொல்லுங்கன்னா அது வந்து இனிமேல் தான் ஒரு சேல் நடக்க போகுது. இப்போ இனிமேல் தான், இன்னைக்கு நைட்டு தான் நீங்க வந்து தூங்குவீங்க, இந்த ரூம்ல வந்து இன்னைக்கு நைட்டு தான் தூங்குவீங்க, இல்ல நாளைக்கு நைட்டு தூங்குவீங்க, இனிமேல் அந்த சேல் நடக்க போகுது அப்படின்னா அங்க என்னது ஃபியூச்சர் டென்ஸ் படி நம்ம பேசலாம். ஆனா ரெகுலராவே நீங்க வந்து அந்த ரூம்ல தான் தூங்கிட்டு இருக்கீங்க, அப்ப நம்ம என்ன சொல்லுவோம், யாராவது வந்தா நான் இந்த ரூம்ல தான் தூங்குவேன், இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம்ல. இப்படி பொதுவாவே நீங்க அந்த ரூம்ல தான் தூங்குவீங்கன்னா சிம்பிள் பிரசன்ஸ் படி நம்ம சொல்லலாம். அது இப்படி பாருங்க, சிம்பிள் பிரசன்ஸ் படி நம்ம சொல்லும் போது எப்படி சொல்றது, ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட், சப்ஜெக்ட் இருந்தா எப்பவுமே ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் எழுதுவோம், நான் ஐ. அடுத்து என்ன, இந்த அறையில் தூங்குவேன், வெர்ப் எழுதணும், தூங்குறது, தூங்குறதுக்கு ஸ்லீப். ஓகே, கூட எதுவுமே சேர்க்க கூடாது, ஏன்னா ஐ சப்ஜெக்ட் ஐ வரும்போது கூட எதுவும் சேர்க்க கூடாது வெர்ப் கூட. சரியா, ஐ ஸ்லீப். அடுத்து இந்த அறையில் அப்படின்னா in this room, in this room. ஓகே, இன் எதுக்கு போடுறோம், இப்போ ரூம்ங்கிறது சுற்றி கவர் ஆயிருக்கும், அதுக்கு உள்ள அப்படின்னு மென்ஷன் பண்றது. சரியா, அப்போ in this room அப்படின்னா இந்த அறையில், நான் இந்த அறையில தூங்குவேன், இந்த ரூம்ல தூங்குவேன் அப்படின்னா I sleep in this room, I sleep in this room. இது வந்து ரெகுலராவே வழக்கமா நீங்க இந்த ரூம்ல தான் தூங்குவீங்கன்னு மென்ஷன் பண்றது. இதே இது ஃபியூச்சரை மெயின் பண்ணி நான் வந்து நாளைக்கு நைட்டு இந்த ரூம்ல தான் தூங்குவேன், அடுத்து இன்னைக்கு நைட்டு இந்த ரூம்ல தான் தூங்குவேன், இந்த மாதிரி இனிமேல் தான் அந்த செயல் நடக்க போகுது. அப்போ இனிமேல் நடக்க போறதுக்கு நம்ம இங்க என்ன சேர்க்கணும், ஃபியூச்சர் டென்ஸ் படி சப்ஜெக்ட் ஐக்கு கூட என்ன சேர்க்கணும், வில் சேர்க்கணும், வில் ஸ்லீப். ஓகே, அடுத்து in this room, will மட்டும் ஆட் பண்ணா போதும், will ஆட் பண்ணா ஃபியூச்சரை மெயின் பண்ண. சரியா, I will sleep in this room. ஓகே, அடுத்து அது காலியா உள்ளது, நம்ம சொல்லுவோம்ல அது காலியா இருக்கு அப்படின்னு. இது எப்படி சொல்லலாம், அது காலியா இருக்குன்னா அதோட நிலையை சொல்றோம், அதுல வந்து ஏதாவது இருக்கு, அதுல நிறைய இருக்கு, அதுல கொஞ்சமா இருக்கு, அது காலியா இருக்கு, அதுல ஒண்ணுமே இல்லை, இந்த மாதிரி நம்ம சொல்லும் போது உன்னோட நிலையை சொல்றோம். ஓகே, அப்ப என்ன
இங்க வந்து be verb யூஸ் பண்ணி நம்ம பேசுவோம். மெயின் வெர்புக்கு பதிலா be verb தான் யூஸ் பண்ணுவோம். சப்ஜெக்ட் என்ன? அது, அதுனா it. அப்ப கூட என்ன சேர்க்கணும்? be verb is. இது வந்து உன்னோட நிலையை சொல்லும் போது யூஸ் பண்றது. அப்ப சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து is. It is. அடுத்து என்ன? காலியா உள்ளது, empty. Okay, it is empty. Okay, அது வந்து காலியா உள்ளது. Okay, it is empty. அடுத்து எனக்கு அதுல பாதி கொடு. நம்ம சொல்லுவோம்ல, எனக்கு அதுல பாதி கொடு. இது எப்படி சொல்றது? எனக்கு அதுல பாதி கொடு அப்படின்னா, இப்போ கொடுக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல வந்து give. அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் எழுதுவோம். சரியா? give. கொடுக்கிறதுக்கு give. அடுத்து யாருக்கு கொடுக்கிறது? எனக்கு, give me. எனக்கு கொடு. சரி, அடுத்து எவ்வளோ? பாதி. பாதினா half. ஓகே, அப்ப எனக்கு பாதி கொடு அப்படின்னா give me half. give me half. எனக்கு பாதி கொடு. அதில் எனக்கு பாதி கொடு அப்படின்னா கூட என்ன சேர்க்கணும்? அதுல பாதி கொடு, of it. ஓகே, கூட வந்து of it. எனக்கு அதுல பாதி கொடு அப்படின்னு சொல்லும்போது give me half of it. give me half of it. ஓகே, இது எனக்கு பாதி கொடுன்னு சொல்லும்போது give me half. அதுல பாதி கொடுன்னு சொல்லும்போது தான் give me half of it. ஓகே, அடுத்து அவன் அதிர்ச்சியில இருக்கான். அவன் வந்து என்னது? அதிர்ச்சியில இருக்கான். இது எப்படி சொல்றது? இது வந்து அவனுடைய நிலையை நம்ம சொல்றோம். அங்க என்னது? be verb யூஸ் பண்ணி தான் பேசும். சரியா? அவன் சந்தோஷமா இருக்கான், அவன் அதிர்ச்சியில இருக்கான், அடுத்து அவன் கவலையா இருக்கான். அந்த மாதிரி அவனுடைய நிலையை சொல்லும்போது be verb யூஸ் பண்ணும். அப்ப அவன், he அடுத்து என்னது? is. இருக்கிறான், present. அப்ப is தான் யூஸ் பண்ணு. சரியா? he is. அடுத்து அதிர்ச்சியில் இருக்கிறான் அப்படின்னா in shock. in கூட ஆட் பண்ணு. சரியா? in shock, அதிர்ச்சி. அப்ப அவன் அதிர்ச்சியில இருக்கான் அப்படின்னா he is in shock. he is in shock. ஓகே, அடுத்து அவ போகலைன்னா என்ன பண்றது? அவ வந்து போகலைன்னா என்ன பண்றது அப்படின்னு கேக்குறேன். ஏதோ ஒரு இடத்துக்கு போகலைன்னா என்ன பண்றது? இது எப்படி கேட்கலான்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இது வந்து லாஸ்ட் ஒன் ஹோம்வொர்க். சரியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.